Good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +1 அக்கவுண்டன்சில யூனிட் 9ல ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ல illustration 7, illustration 8 and exercise 7, exercise 8 இந்த நாலு சம்ம பார்க்க போறோம். So students பாருங்க illustration 7ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the following errors were located before to the preparation of trial balance rectify them அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. paid rupees 500 to Angappan were wrongly debited to Angannan account. ஸோ அங்கப்பன்னு டெபிட் பண்ண வேண்டியதை அங்கண்ணன்னு டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னு மாற்றி டெபிட் பண்ணணும்? அங்கப்பன்னு டெபிட் பண்ணணுமா? ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், அங்கப்பன் அக்கௌண்ட் டேட்டா டு அங்கண்ணன் அக்கௌண்ட். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபார் 750 வாஸ் கிரெடிட்டட் டு த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணியிருக்காங்க 750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் 750 வாஸ் கிரெடிட்டட். அப்போ என்ன பண்ணணும்? அதை டெபிட் பண்ணணுமா? ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட். அதுக்கு அடுத்து தேர்டு பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட். நேரேஷன் என்ன எழுதணும்? பீயிங் த சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ராங்லி கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைடட் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் பாக்யா ஃபார் 2100 வாஸ் ராங்லி பாஸ்டு த்ரூ சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த்ரூ சேல்ஸ் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, அதாவது பாக்யா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2100 ரூபாவும் சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டு 2100 ரூபாவும் போட்டு டோட்டலாக நமக்கு பாக்யா அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, அதாவது 2100 + 2100 4200, அந்த 4200 நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2100, சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2100, பாக்யா அக்கௌண்ட் கிரெடிட்டார் 4200. ஓகேவா? லாஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வேஜஸ் ₹1000 பெய்டு ஆன் எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி வேர் டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் 1000 பெய்டு ஆன் எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி வேஜஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி வேஜஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா illustration 7. அடுத்து illustration 8 கொடுத்துருக்காங்க பாருங்கள். illustration 8ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the following errors were located at the time of preparation of the trial balance rectify them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சேல் ஆஃப் கூட்ஸ் டு அகிலா ஆன் கிரெடிட் ஃபார் 1520 posted to her account as 1250. ஸோ 1520 அப்படிங்கிறது நமக்கு என்னவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க? 1250 அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் நம்ம எவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும்? 270 பேலன்ஸ் பண்ணுமா? 1520லேருந்து 1250 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 270. அப்போது யாரோட அக்கௌண்ட்டில் அதை வந்து டெபிட் பண்ணணும்? அகிலா அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், அகிலா அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 270. ஓகேவா? அதுக்கு அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் நரேந்திரன் ஆன் கிரெடிட் ஃபார் 5500 கிரெடிட்டட் டு இஸ் அக்கௌண்ட் 5550 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5500 நம்ம கிரெடிட் பண்ண வேண்டியதை 5050 அப்படின்னு பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ? 450யா? யாரோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க? நரேந்திரன் அக்கௌண்ட்டா? அப்போ நரேந்திரன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 450. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் ரவிராமன் ஃபார் 404 ஆன் கிரெடிட் வேர் டெபிட்டட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 440. ஸோ 404ன்னு நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு 440ன்னு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 36 இருக்கா? அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்டில் தானே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 36 நம்ம போடணும். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃபார் கேஷ் 2000 வாஸ் போஸ்டட் டு மெஷினரி அக்கௌண்ட். ஸோ வாஸ் போஸ்டட் டு மெஷினரி அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 கொடுத்துருக்காங்களா? அதாவது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணிக்கணும். மெஷினரி அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 2000. ஸோ இந்த தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷினரி அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 2000 அப்படின்னு பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 899 வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் 989 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90 வந்து நமக்கு எக்ஸஸாக வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 90 அப்படின்னு 90 rupees அப்படின்னு போடணும். சரியா? இங்கே பாருங்கள், இதுதான் சம்மு.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸைஸ் 7. எக்ஸைஸ் 7 நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 7 எப்படி போட்டோமோ அதே சேம் மாடலில் தான் எக்ஸைஸ் 7 போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரிப்பரேட்டா 200 was debited to traveling expenses அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுல 200 வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சமயம் என்ன மேம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 200. சரியா? அதுக்கடுத்து செகண்ட் பாருங்கள், goods of 400 purchased from ரமேஷ் on credit was wrongly credited to கணேஷ் அக்கௌண்ட். ஸோ 400 வந்து ரமேஷ் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு கணேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், கணேஷ் அக்கௌண்ட் தான் நம்ம போடணுமா, அப்போ கணேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு ரமேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், an amount of 500 paid as salary மதி was debited to his personal account. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் மதிக்கு டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க, 500 டெபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு மதி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் 500. சரியா? ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், an amount of 2700 paid for extension of a building was debited to repairs account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாற்றி டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் என்ன தான் பண்ணணும், கிரெடிட் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ். அதுக்கடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a credit sale of goods 700 credit to மேகலா was posted கிருஷ்ணன் அக்கௌண்ட். ஸோ 700 சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் சேல் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, மேகலா அக்கௌண்ட்டை வந்து கிருஷ்ணன் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேகலா அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி கிருஷ்ணன் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேகலா அக்கௌண்ட் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ மேகலா அக்கௌண்ட் டேட்டா டு கிருஷ்ணன் அக்கௌண்ட் கிரெடிட்டா 700. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதான் நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம்மு. இந்த சம்மை நீங்கள் நோட்டில் போடுங்க. இது எக்ஸைஸ் 7. சரியா? ஸோ எக்ஸைஸ் 7 தெளிவாக போடுங்க. மொத்தம் 5 என்ட்ரிஸ் இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸைஸ் 8 பாருங்கள், ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர் ஆஃப்டர் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, a rent paid was carried forward to the next page 500 short. ரெண்ட் பெய்ட் பண்ணதை அடுத்த பேஜில் எடுத்து எழுதும்போது 500 ரூபாய் கம்மியாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ரெண்ட் வாஸ் ஷுட் பி டெபிட்டட் வித் 500. அதை டெபிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாயிரும். அதுக்கடுத்து பாருங்கள், வேஜஸ் பெய்டு வாஸ் கேரிடு ஃபார்வர்ட் 250 எக்ஸஸ் வந்து 250 பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம அக்கௌண்ட்லேருந்து குறைச்சிக்கணுமா. ஸோ வேஜஸ் பெய்டு ஷுட் பி கிரெடிட்டட் வித் 2500. எக்ஸஸாக காட்டும்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு லாபமாக அது காட்டும். அதனால் வேஜஸ் பெய்டு ஷுட் பி credited with 250. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் 8. சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், மொத்தம் இந்த 9th யூனிட்டில், அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை சம்ஸ் இருக்குது அப்படின்னா 13 சம்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த 13 சம்ஸில் நான் உங்களுக்கு 8 சம் போட்டு காட்டிட்டேன். 9, 10, 11, 12, 13 மொத்தம் உங்களுக்கு 5 சம்ஸ் இருக்குது. 5 சம்ஸும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு டவுட் இருந்தது அப்படின்னா மெட்டீரியலை பார்த்து அந்த சம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீ நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். சரியா? மெட்டீரியலில் எல்லாத்துக்குமே போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்கும் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்து தெளிவாக போடு. சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த யூனிட்டில் என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.